வச்சிருக்க பின் வந்து ஆப்டோகப்ளருடைய ஃபஸ்ட்டு பின்னுக்கு அந்த கெப்பாசிட்டரோட லைன்லேருந்து சப்ளை வருது. இங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்குல்ல, ஆமாம் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, கண்டினியூட்டி வருது. அப்புறம் பஸர் வந்தால் ஓகேன்னு அர்த்தம் இல்லையா? ஃபஸ்ட்டு பின்லேருந்து வச்சுக்கிட்டு அந்த ரெஜிஸ்டரில் வை, முதல் ரெஜிஸ்டரில் வை, முதல் ரெஜிஸ்டரில் ஆமாம் அதுலேருந்து அவுட்புட் வருது. அந்த ரெஜிஸ்டருக்கு எங்கேருந்து வருது? இங்கே வந்து இந்த கெப்பாசிட்டர்லேருந்து வருது. இந்த ரெஜிஸ்டர் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் அந்த ரெஜிஸ்டரில் வச்சு பார்த்தீங்கன்னா கை எடுத்துட்டு இந்த ப்ரோப் இந்த ரெஜிஸ்டருக்கு வந்து இந்த பெரிய கெப்பாசிட்டர்லேருந்து வருது. சரியா? ஆஃப்டர் கப்ளருக்கு பாசிட்டிவ் இன்புட் வந்துடுச்சு. சரி, நெகட்டிவ் மட்டும் செக் பண்ணு, அங்கேருந்து பிடிச்சிட்டு அப்படியே ரெஜிஸ்டரோட அப்படியே கண்டினியூட்டி ரெண்டாவது ரெஜிஸ்டரோடைய கண்டினியூட்டி பாரு, கண்டினியூட்டி பாரு. பஸர் வருதா பாரு, பஸர் வருது. அப்படியே அடுத்த ரெஜிஸ்டருக்கு போகும். அந்த ரெஜிஸ்டரோடைய அந்த முனையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே ட்ராக் பண்ணிக்கிட்டு போனீங்கன்னா அது நியரஸ்ட்டாக எங்கே போகுது? ஐசிக்கு போகுது பாரு. ஐசிக்கு தள்ளிட்டு வா. அடுத்தது அதர் சைடு போ, அதர் சைடு. இப்போ வந்து ஒரு அப்படியே சொல்கிறேன், அப்படியே பார்த்து வா. நீ இதை போய் பாரு. இந்த வீடியோ ஏதாவது டவுட்டுனா கூட உனக்கு ரெஃபரன்ஸ் போல் இருக்கும். எழுதுறது படிக்கிறத விட பார்க்குறது, நீ படித்ததே பார்க்கும்போது உனக்கு ஈஸியாக இருக்கும்ல. ஸ்டூடெண்ட்ஸ் ரெஃபரன்ஸ்க்காக இதையை நம்ம யூஸ் பண்ணுறோம். சரி, ரைட்டு. இப்போ வந்து ஃபோர்த்து பின், அதாவது டாட்டுக்கு நேராக உள்ளது ஃபோர்த்து பின், அது வந்து தேர்ட் பின்ல. இது ஃபோர்த்து பின், டாட்டுக்கு நேராக உள்ளது அது கலெக்டரு, அந்த சைடில் உள்ளது எமிட்டரு. இதில் வந்து கிரவுண்ட் பண்ணியிருக்காங்களா பாரு, அந்த எமிட்டர் கிரவுண்ட் பண்ணியிருக்காங்களா பாரு. கிரவுண்ட் இல்லை, அடுத்த பின்னு கிரவுண்ட் பண்ணியிருக்காங்களா பாரு. கிரவுண்டுன்னா அந்த கெப்பாசிட்டி கிரவுண்டில் வச்சு பாரு. கெப்பாசிட்டி கிரவுண்டில் வச்சு பஸர் வந்துச்சுன்னா அது வந்து இது கிரவுண்டுன்னு அர்த்தம். பெரிய கெப்பாசிட்டருடைய கிரவுண்டு. ஆமாம், கெப்பாசிட்டர் அது ஆப்டோகப்ளர் காமிச்சா போதும். கெப்பாசிட்டரோட கிரவுண்டு, கெப்பாசிட்டர் அப்படியே வை. கெப்பாசிட்டருடைய கிரவுண்டு. அப்போ எமிட்டர் வந்து கிரவுண்டில் வச்சுருக்காங்க. அப்போ இந்த ஆப்டோகப்ளர் ஆன் ஆச்சுன்னா அவுட்புட் என்ன? கிரவுண்டு தான் அவுட்புட்டு. சரியா? இப்போ கலெக்டர் பின்னில் வச்சுக்கிட்டு அப்படியே வந்து ஐசி, அந்த சுவிட்சிங் ஐசிக்கு போ. டிவியோட போர்டு இல்லையா, அது சுவிட்சிங் ஐசிக்கு போ. சுவிட்சிங் ஐசிக்கு கனெக்டிவிட்டி வருது பாரு. சுவிட்சிங் ஐசிக்கு கனெக்டிவிட்டி வரும். கண்டினியூட்டி பாரு, கண்டினியூட்டி. ரெண்டாவது பின் பாரு. புரியுதா? ரெண்டாவது பின். அப்போது இந்த ஆப்டோகப்ளருடைய ரோல் என்ன? இந்த சுவிட்சிங் ஐசிக்கு ஒரு ஃபீட்பேக் கொடுக்குறது. தான் கொடுத்த வோல்டேஜ் கரண்ட் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத ஃபீட்பேக்காக கொடுக்குறது. இந்த அதை பேஸ் பண்ணி தான் இது மறுபடியும் சுவிட்சிங் பண்ணோம், கரண்ட் ரைஸ் ஆகும். சரியா? இதுதான் இதோடைய சர்க்கியூட்டு. இதோட டோட்டல் அவுட்புட் என்ன? 12 வோல்ட் டிசி. ஓகேவா? ரைட்.